ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் குடிக்கிற மாதிரி ஒரு அருமையான குளிர்ச்சியான கீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கீர் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவு மாவு ஜவ்வரிசியை தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஒரு 2 கப் அளவு நல்ல தண்ணியில் ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஜவ்வரிசி பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ நம்ம ஊற வச்ச தண்ணியோடவே ஜவ்வரிசியையும் ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சுக்கோங்க. இடையில கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா கண்ணாடி மாதிரி வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் 2 கப் அளவு காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே இதில் ஒரு 10 குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். குங்குமப்பூ சேர்க்குறது வந்து ஆப்ஷனல் தான், கலருக்காக தான் சேர்த்துருக்கேன். விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூடவே இனிப்புக்காக 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் 1/2 கப் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். கூடவே 3 ஏலக்காயை தட்டிட்டு சேர்த்துருக்கேன். ஏலக்காய் தூள் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. இது கம்ப்ளீட்டாக ஆறணும். இப்போ இது நல்லா சுத்தமாக ஆறி வந்துருச்சு. ஆறினதுக்கப்புறமா இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இது தனியாக இருக்கட்டும். இப்போ இது கூட நம்ம பாதாம் பிசின் சேர்த்துக்க போகிறோம். இதுதான் வந்து பாதாம் பிசின். இது எல்லா நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கும், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும். இதில் 1 டீஸ்பூன் அளவு எடுத்து 2 கப் அளவு தண்ணியில் நைட்டே ஊற வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி மார்னிங் நல்லா உப்பி வந்துடும். பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வெயில் காலத்தில் உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சியை தரும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். இப்போ இந்த பாதாம் பிசின்லேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது மேலே கொஞ்சமாக பாதாம் கூடவே கொஞ்சமாக கிஸ்மிஸ் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான், விருப்பம் இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1 மணி நேரம் வச்சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான உங்களுக்கு கீர் ரெடி ஆகிடும். இந்த வெயில் டைமில் இது குடிக்கிறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.